சரி. வந்து முறுக்குக்குன்னா ஒரு படின்னு கணக்கோ? ஒரு படிக்கு 300 உளுந்து. ஒரு படி அரிசிக்கு 300 உளுந்து. ஆமாம். போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு அதில் எதுவும் வேற என்ன தான் சேர்ப்பீங்க முறுக்குக்கு? முறுக்கு 100 டால்டா, எள்ளு, சீரகம் எல்லாம் போட்டு எல்லாம் விரவணும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி சுட வச்சு ஊற்றி விரவணும். விரவி சுத்தணும். கை சுத்து தான். கை சுத்து. தேங்காயும் புளியலாம். அது அந்த அரைச்ச மாவில் தேங்காயும் புளியலாம். ஓ, எது நல்லா இருக்கும்? ரெண்டுமே நல்லாயிருக்கும். சுத்து முறுக்குலாம் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அதுதான் இது சுத்து. தேங்காய் பொறுபொருன்னு இருக்கும்ல? ஆமாம், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஓ, இப்போ வந்து சாதாரண என்ன யூஸ் பண்ணிடணும்? தேங்காய் எண்ணெயா இது? கடலை எண்ணெய் நல்லா இருக்குங்க. அங்கே கடலை எண்ணெய் இருக்கும். பழைய மேலே உள்ளது பழைய மாதிரி வந்துட்டு இருக்கும். தேங்குழலுங்கிறது அந்த தேங்காய் எண்ணெயில் போட்டால் தேங்குழலா? தேங்காய் எண்ணெய் போட புளிகிறது தான் தேங்குழல். என்னென்னு போடலாம். தேங்காய் எண்ணெயும் போடணும்னா அந்த நாளில் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தான். இப்போலாம் எல்லா எண்ணெய் வந்திருக்கு. நாங்களாம் கடலை எண்ணெய் தான் அம்மா பலகாரம் செய்வோம். நீங்கள் வீடு உங்கள் தெரு? தெரு இங்கே வேம்படி தெரு. வேம்படி தெரு. ஓ, இப்போ நிறைய தெரிஞ்சவங்களுக்கு சுட்டு ஒரு 4 பேருக்கு தான். இவங்களுக்கு 4 வீட்டு சுற்றி கொடுப்பேன். வேற எங்கேயும் சுற்றி. ஆமாம், வயசாகிட்டு கிரைண்டர் தான் அரைக்கணும். புழுங்கரிசி இல்லை இடிச்சு பச்சரிசி இடிச்சு சுற்றலாம். இதே மாதிரி பொறுப்பு இருக்காது. புழுங்கரிசி இட்லி அரிசி இருக்குல்ல, உருண்டை அரிசி. ரேஷன் அரிசி போட்டால் எப்படி இருக்கும்? ரேஷன் அரிசி நல்லா இருக்காது. நல்லா இருக்காதுண்ணா. அதை தீட்டி போடலாமா? அதை தீட்டி போட்டால் நல்லா இருக்கும். இது மாதிரி வராது. வராதுண்ணா. இது கேஸ் முன்னாடிலாம் வந்து நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்க. நான் முன்னால் சுற்றி படித்தேன். அடங்காக இருக்கும்போது சுற்றி படித்தேன். அது சுற்றலை. சொந்தக்காரருக்கு தான் யாருக்கும் சுற்றி கொடுப்பேன். இந்த தெருவுக்கு வந்த பிறகு தான் சுதாவை பார்த்தேன். உங்கள் பூர்வீகம் எங்கும் சோனங்கட்டு வலை, வள்ளி வேலை. சோழன் விலை திருச்செந்தூர் போகிறப்ப. எப்படி விருப்பம் வந்தது? விருப்பம் வந்தால் நான் வீட்டுக்கு மட்டும் சுற்றுவேன். வீட்டுக்கு சுற்றுவேன். சொந்தக்காரங்க யாரும் கேட்டால் சுற்றி கொடுப்பேன். இந்த தெருக்கு வந்த பிறகு தான் 4-5 வீட்டுக்கு சுற்றி கொடுக்கேன். பழக்கம். எங்கள் வீட்லையா அசரி தானே பட்டு வேலை பார்த்துச்சு. ஓப்பா என் மகன் பட்டு வேலைப்பா தங்க வேலை. ஒரே 2 இல்லை இல்லை சும்மா நேரம் என் மகெல்லாம் சுத்துன்னு சொல்லலை. நான் தான் சரி சும்மா இருக்கோம்ல அது அப்படின்னு. ஆமாம் ஆமாம், நிறைய நம்ம டெய்லியே சுற்றுதோம். எப்போமாவது போட்டால் சுற்றி கொடுப்போம் தீபாவளிக்கு. அதுக்கப்புறம் இடையில யார் சுற்றுனா போட்டால் போவேன். நான் கிடையாது. ஈஸி. ஆமாம், இன்னும் அடுப்பில் ஊதிட்டுலாம் இருக்கணும். அடுப்பில் செஞ்சால் நல்லா இருக்கும். ஒன்றும் நோய் கிடையாது. அப்போ ஆமாம் நல்லா இருக்கும். குழம்புலாம் அடுப்பில் வச்சா மீன் குழம்புலாம் நல்லா இருக்கும். கறி குழம்பு மீன் குழம்புலாம் விறகடுப்பில் வச்சா சூப்பராக குழம்பு நல்லா இருக்கும். இப்போ யார் வைக்கா? மண்சட்டியில் வைப்போம். சோறு பொங்க மண்சட்டி தான். அப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. இப்போ அதான் இங்கே யார் வைக்கா? இது அம்மியில் அரைக்கிறது மிக்சியில் அரைக்கிறதுக்கே சங்கடமாக இருக்குது. இப்போ உள்ளவளுக்கு அதே வருத்தமாக இருக்குது. நான் எதுனாலும் அரைச்சிருவேன். ஆமா, அது இப்போ உள்ளவங்க அதான் முடியல. நம்ம அந்த நாளைக்கு சாப்பிட மீன் அரைச்சா நல்ல நோய் கிடையாதும்பாங்க. நோய் வராது. ஆரோக்கியமா இருக்கும். உடம்பு ஆரோக்கியமா மனமா இருக்கும். குழம்பு கறி நல்லா இருக்கும். இப்போ குழம்பு கறி எங்க சாப்பிட நல்ல ருசியே சாப்பிட முடியலையே. அது ஒரு நாள் தான் சாப்பிட முடியும். நைட்டு வரைக்கும் சாப்பிடலாம் சூடு பண்ணி. மீன் குழம்புலாம் சுட வச்சு வச்சிருவேன். மறுநாள் இருந்தாலும் பழகி சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். ஆமாம், மீன் குழம்பு. கறி குழம்பு நைட்டோட காலி பண்ணிடணும். ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு திங்காங்க. நாங்களாம் அப்படி வைக்க மாட்டோம். சூடு பண்ணி சாப்பிட்ருவோம். காலையில் நைட்டு இருந்துன்னா சாப்பிட்டு மீன் குழம்பு நல்லா இருக்கும். காலையில் வச்சிருந்தோம்னா தோசைக்கு வச்சு சாப்பிடுவோம். அது நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம்ல.
பேத்தி வந்து பேத்தி சின்ன பிள்ளை 5 வயசு பிள்ளை கேட்க என்கிட்ட நீங்கள் முறுக்கு சுற்றணும் எங்கள் வீட்டில். அப்போ எப்படி படித்த யார்கிட்ட படித்த நீங்கள் கேட்கிட்டீங்களா அதே மாதிரி கேட்கு. அப்போ சொன்னேன் எங்கள் அம்மா எனக்கு எங்கள் அம்மாவுக்கு சுற்ற தெரியாது, நாங்கள் ஒரு வீட்டில் சுற்றி படித்தேன் சின்ன பிள்ளைல அப்படின்னு. அப்படியா, அது மாவு எடுத்து சுற்றுது இப்பவுமே. அப்போ சொன்னேன் எங்கள் அம்மா சுற்றும் போது நான் பார்த்துட்டே இருப்பேன், அதை பார்த்து தான் எல்லாம் படித்தேன். அப்படியா, நீனும் என்னைய மாதிரி படி அப்படிங்க. ஆட்டும் மாவை எடுத்து சுற்றி பார்க்கு எப்பவுமே. அவளுக்கு என்ன வயசு பேத்திக்கு? 5 வயசு ஆகுது. இந்த 5 வயசு 5வது பிறந்தநாள் நேற்று தான். எல்லாம் அப்படி இருக்கா உள்ள பிள்ளைகள் விவரமா இருக்கும். ஆமா, அந்த காலத்துல இப்ப எங்க அம்மாவோட அதிரசம் நல்லா போடுவாங்க, ரொம்ப சாஃப்டா வரும். அது எப்படின்னு யாருக்கும் கண்டுபிடிக்க. எங்கள் அம்மாவும் நல்லா போடுவா. அது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நானும் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் படித்தேன். முந்திரி கொத்தும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் நார்வேல் சைடில் தான் ரொம்ப ஃபேமஸ். முந்திரி கொத்து நல்லா போட்டுருவேனே நான். இது இஞ்சி வெள்ளைப்பூடு இது பட்டை கருவேப்பட்டை எல்லாம் போட்டு ஒரு தட்டி வச்சுக்கணும். எவ்வளோ செய்வீங்க? எத்தனை எவ்வளோ கிலோ சிக்கன், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு? 5 பேருக்கா? 1 கிலோ. அதான் நல்ல ஆம்பளை நல்லா சாப்பிடுவாங்களா, 1 கிலோ வேணும். சிக்கன் வாங்குவீங்க? 1 கிலோக்கு எவ்வளோ போடணும் கிலோ இஞ்சி ஒரு 100 இஞ்சி போடணும். வெள்ளைப்பூடு 2, பட்டை ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சி தட்டி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாம் ஊற்றி வதக்கணும். இந்த இதையும் போட்டு வதக்கி அதுக்கப்புறம் அவிய போடணும். போட்டு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு வதக்கி அவிய போடணும். அதுக்கப்புறம் தாளிக்கும் போது 2வது வெங்காயம் தாளிப்போம்ல, அதுவும் இந்த இது போடணும். இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு இந்த கறி மசாலா பொடி எல்லாம் போட்டு அதிலேயே வதக்கணும். வதக்கி அந்தாலும் 2வது அதில் ஊற்றணும். தேங்காய் கொஞ்சம் போடலாம், கொஞ்சம் அரைச்சி போடலாம். பால் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். ஆமாம், தேங்காய் பால் கொஞ்சம். நீங்கள் வந்து எங்கள் அத்தை எங்கள் பாசமாக இருக்கும். எங்கள் அத்தை அதோட இந்த அத்தைன்னா அது ஒரு பாசம்தான். இது இப்போ என்ன பண்டம் செஞ்சாலும் எனக்கு வச்சுருப்பாங்க. பண்டங்க நாங்கள் வெளியே வாங்க மாட்டோம். எங்கள் அம்மா எல்லாமே செஞ்சு வச்சுருவா, வாலியாக செஞ்சு வச்சுருவா. நான் ஒரு பொண்ணு தானே, ஒரு பிள்ளை தான் இருந்தேன். 3 பேர், 5வது தம்பி, 6வது இங்கே பழனின்னு ஒருத்தங்க இருக்கான், 7வது மதுரையில் ஒருத்தன் இருக்கான், 3 தம்பி. சாதாரண வீட்டில் தான் என்ன பலகாரம் செய்வீங்க? வீட்லையா? இல்லை, அதான் இப்போ செஞ்சு வச்சுருப்பாங்க நீங்கள். எங்கள் அம்மாவா? எங்கள் அம்மா எல்லா பழம் முறுக்கு வந்து சுத்த தெரியாது. அப்போ எங்கள் அம்மாவுக்கு புளிஞ்சிருவா, புளிஞ்சி வச்சுருவா, முந்திரி கொத்து போட்டுருவா, அதிரசம் போடுவா, லவலட்டு எல்லாமே செய்வா. பூண்டு ஊறுகாய் ரொம்ப நல்லா போடுவீங்களாமே? ஆமாம், அவன் போடவே இல்லை. அன்றைக்கி ஒரு நாள் போட்டு கொடுத்தேன், போடணும் போட்டு சொல்லிட்டு போடலை. அது எப்படி பூண்டு ஊறுகாய்? பூண்டு ஊறுகாய் வெள்ளைப்பூடு நல்லா உரிச்சு வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு புளி கொஞ்சம் போடணும், ஊற போடணும். ஊற போட்டு இது எண்ணெயிலே நல்லெண்ணெய் நிறைய வேணும். ஒரு 1/4 கிலோவுக்கு ஒரு 100 எண்ணெயாவது வேணும். எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கணும். வதக்கிட்டு வத்தப்பொடி, புளி கரைச்சி ஊற்றணும், காயப்பொடி கொஞ்சம் போடணும். எல்லாம் நல்லா வதக்கி கடுகு போட்டு தாளித்து கொஞ்சம் பாதி அரைச்சி போடணும். இந்த வெள்ளைப்பூடு வதக்கி வச்சுருக்கோம்ல, பாதி அரைச்சி போட்டு பாதி சும்மா அப்படி வேகணும். புளியில் வேக போட்டுடணும், புளி கரைச்சி ஊற்றணும். அதில் வத்தப்பொடியும் போட்டுடணும். அதிலே நல்லா வெந்துகிட்டு இருக்கும். இதுதான் பாதி அரைச்சிடும், பாதி முழுசாக கிடக்கும். அது நல்லா சேர்ந்தாலும் இருக்கும்ல, குலைவா சேர்ந்தாலும் இருக்கும் கூட்டு மேலே. சரி, என்ன நாளைக்கு செய்யும். அவன் கூட
கேட்குதா அது 5 வயசுல கேட்குமா அவங்க பதில் சொல்லுங்க அப்போ அம்மா நீ அம்மா எப்படி கூப்பிடுவா மம்மின்னு கூப்பியா அம்மா கூப்பியா அம்மின்னு கூப்பிடு அது சிரிப்பு அம்மின்னு கூப்பிடு